அனைத்து தமிழஞ்சங்களுக்கு அழகான ஒரு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறதுன்னா பொன்வண்டு. நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் ஃபஸ்ட்டு இது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்தா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இதை பார்த்தீங்கன்னா இதுதானுங்க பொன்வண்டு. சின்ன வயசில் எல்லோரும் நிறைய பார்த்துருப்போம். நானும் வச்சு விளாண்டுருந்துருக்கேன் சிறு வயதில். இதை பார்த்தோன்னா எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. ஆனால் எல்லா பொண்ணுண்டுமே சிவப்பு கலரில் பார்த்துருப்போம். இது வந்து பச்சை கலரு. காரணம் என்னென்னா இதுதான் ராஜா ராணின்னு சொல்லுவாங்க. பொண்ணுண்டிலே பச்சை கலரில் இருக்கும். இதில் புள்ளி இருக்கிறது ஆண் வண்டு, புள்ளி இல்லாதது பெண் வண்டு. ராஜா இது வந்து ராணி பொண்ணுண்டு. நாங்கள் சின்ன பிள்ளைல நிறைய விளாண்டுருக்கோம். எடுத்தது பூராமே சிவப்பு கலரில் இருந்தது. அதெல்லாம் வேலைக்கார பொண்ணுண்டு அர்த்தம். கொடிக்கா மரத்துலேயும் புளிய மரத்துலேயும் பொதுவாக இது இருக்கும். இன்றைக்கி நான் தச்சியில் ஒரு இடத்துல பார்க்கும்போது கிடச்சிச்சு. இதை எடுத்துகிட்டு பார்த்துட்டு தூக்கி வெளியில் விட்டுருவேன். ஆனால் நான் சிறு வயதில் இதை எடுத்து வச்சு டப்பாக்குள்ளே வச்சு விளாண்டுருக்கோம். அது முட்டை போடும். ஒரு 2 நாள் இருக்கும். வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 2 நாள் கழித்து இறந்துடும். ஒரு வாரம் கழித்து அந்த முட்டை போட்டு அதை இறந்துடும். நான் சிறு வயதில் இதை பார்த்து அழுதுருக்கேன் அதை இறந்த பிறகு. ஆனால் இப்போ அதை பார்க்க மனசு இதாக இருக்குது. அதனால் பறக்க விட்டுருவேன். இதை முடிச்சோன்னே அதை பறக்க விட்டுருவேங்க. இதை பார்க்கும்போது நம்மளோட பழைய ஞாபகங்கள்லாம் வருதுங்க. இது உங்களுக்கு இதேமாதிரி உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாரம் வரைக்கும் இது இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டையை வச்சுட்டு பொரிச்சிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன வரைக்கும் பொரிச்சதை நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் அது இறந்த பிறகு நான் அழுதுருக்கேன். அழுதுனா எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், இல்லையா அது வண்டுடா, அது செத்துரும்டான்னாரு. அப்போல்லாம் தெரியல, அது சின்ன வயசு. ஆனால் இப்போ அந்த பழைய ஞாபகங்களும் அதை பார்க்கும்போது ஞாபகம் வருங்க. இந்த ஞாபகம் இதேமாரி உங்களுக்கும் அந்த அனுபவங்களாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.